என் சேனலை சப்போர்ட் பண்ணி வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ரெசிபி பன்னீர் சீஸ் புர்ஜி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் 2 குழிக்கரண்டி எண்ணெய், 1 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் பொடியா கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் அதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், பொடியா நறுக்கின பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் போடுற அளவுகள் எல்லாமே ஸ்கிரீன்ல வரும். கூடவே தக்காளி கேப்சிகம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமா மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கிளறினதுக்கு அப்புறமா 200 ml தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு 10 நிமிஷம் போல ஸ்லோ ஃபிளேம்ல வச்சிருங்க. பச்சை வாசனை எல்லாம் போய் தண்ணி சுண்டி வரும்போது இந்த மாதிரி துருவன பன்னீரும் துருவன சீஸையும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. 2 டீஸ்பூன் தயிரை நல்லா பீட் பண்ணி கிரீம் பதத்துக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமா காய்ச்சின பால் சேர்த்துக்கோங்க. பாலும் தயிரும் சேர்க்கும் போது ஒரு ரிச்சான டேஸ்ட் கிடைக்கும். எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1/2 டம்ளர் போல தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல ஸ்லோ ஃபிளேம்ல குக் பண்ணுங்க. ரெசிபி சப்பாத்தி, பாவ் பன் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. கடைசியா கொத்தமல்லி தூவி இறக்கிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா கஸ்தூரி மேத்தி கூட சேர்த்துக்கலாம். ஒரு தவால நெய் இல்லைனா பட்டர் சேர்த்துட்டு அதுல கொஞ்சமா மிளகாத்தூள், உப்பு, கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ண இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா மசாலா பாவ் பன்னோட பன்னீர் சீஸ் புர்ஜி தயாருங்க. இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.